ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற பாடல் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்துடைய சிறப்பையும் வரலாற்றையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யும் கோமுக்தி ஈஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவாடுதுறையில் இருக்குது இந்த கோமுக்தீஸ்வரர் ஆகிய மாசிலா மணி ஈஸ்வரர் ஆலயம். இங்கே இறைவன் வந்து கோமுக்தீஸ்வராகவும், தாயார் பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பில்லா முளையும் அம்பிகையாகவும் இங்கே காட்சியளிக்கிறாங்க. தலைவிருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா அரச மரம். இங்கே வந்து கோமுக்தீஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சி அளிக்கிறார். இங்கே தான் இந்த ஆலயத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா திருமூலர் திருமந்திரத்தை ஏற்றிய இடமும் இந்த இடம் தான். இதுக்கு இந்த இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மதில் சுவரை சுற்றியுமே எங்கேயுமே நந்தியே இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா, சிவபக்தரான திருமாலிக்கை தேவர் மீது படையெடுக்க நரசிங்க மன்னன் வந்து வரான். அவனை போரில் தோற்கடிக்க என்ன பண்ணுறாரு, திருமாலிக்கை தேவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோயில் மதில் சுவர் மீது எல்லா நந்தியிலும் ஒரே நந்தி ஆக்கி அந்த நரசிங்கம் மீது போர் தொடுக்கிறார். இந்த நாள் அந்த போர் தொடுத்து அந்த போரில் அவர் வெற்றியும் பெறார். இங்கே அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சுற்று மதில் எங்கேயுமே ஒரு நந்தியும் பார்க்க முடியும். இந்நாள் வரைக்கும் சகல தோஷங்களையும் நீக்கும் கோயிலாகவும் இந்த ஆலயம் விளங்குறதால இங்கே நவகிரக கோயில் இந்த கோயில் ஆலயத்துக்குள்ளே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே திருஞான சம்பந்தருடைய தந்தை வந்து ஒரு வேள்வி நடத்துகிறார். அந்த வேள்விக்கு பெரிய பொருட்செலவு ஆகுது. அது பொருட்செலவுக்கு ஆகிறதுக்கு அவர் போதுமான பொருட்கள் இல்லை. இதை வந்து என்ன பண்ணுறாரு, திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு. திருஞான சம்பந்தம் வந்து இறைவனுடைய முறையிடுறார். இறைவனை முறையிட்டதால் சிவபெருமான் 1000 பொற்காசு கொடுத்து இந்த வேள்வி நடத்தி வெற்றியை காண இடம் இதுதான். அது மட்டும் இல்லாத 33 தேவர்களும் வந்து ஒரு அரச மரத்து கீழே அடியில் இருந்திருக்கும்போது சிவபெருமான் நடனமாடி மகிழ்விச்ச இடமும் இந்த இடம் தான். இந்த ஆலயத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூருடைய மிகப்பெரிய நந்தி இங்கே ஆலயத்தில் தான் இருக்குது. அது நான் பார்த்தீங்கன்னாக்கா 14 அடி உயரம் 9 அடி அகலம் உள்ள நந்தியம் பெருமாள் இங்கே தான் காட்சியளிக்கிறார். இதுதான் வந்து இந்த ஆலயத்துடைய சிறப்பு. இப்போது இந்த ஆலயத்துடைய கோமுக்தீஸ்வரர் இந்த ஆலயம் எப்படி பேர் வந்துன்ற வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோமுக்தீஸ்வரர் சிவபெருமானும் திருமாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. அந்த விளையாட்டுக்கு நடுவராக அன்னை பார்வதி தேவி அமர வைக்கிறாங்க. இப்படி விளையாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு சிறிய சந்தேகம் வருது, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. சரி, அந்த தப்பை வந்து நடுவராகிய பார்வதிகிட்ட கேட்டால் சரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாரு. பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, உண்மையை மறைச்சி மகாவிஷ்ணுக்கு சாதகம் பதில் சொல்கிறாங்க. அப்படி மகாவிஷ்ணுக்கு சாதகமாக பதில் சொன்னோன்னே சிவபெருமானுக்கு மிகவும் கடுமையான கோபம் வருது. இந்த கோபம் வந்ததின் விளைவாக பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சாபம் விடுறார். நீ போயிட்டு பூலோகத்தில் பசுவாக பிறந்துட்டு அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு. அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்வதி வந்து பூலோகத்தில் பசுவாக பிறந்து ஒரு ஆலயமாக சென்று சிவபெருமானை வழிபடுறாங்க. அப்படி கடைசியாக வந்து பசுவாக வந்து அந்த பார்வதி தேவி கடைசியாக வழிபடும்போது சிவபெருமான் சாவமர்ச்சனை அழித்து சிவபெருமான் தன்னோடு அழைச்சி சென்ற இடமும் இந்த கோமுக்தி ஈஸ்வர ஆலயம்தான். கோன்னா அரசர், கோன்னா பசு முக்தியார் பார்வதிக்கு முக்தி அடைஞ்சு அவங்க சாவை விளைச்சி சிவபெருமான் கூட்டு போதில் கோமுக்தி ஈஸ்வரர் அழைக்கப்படுறார். இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு பார்த்தீங்கன்னா சுந்தரநாதர் என்ற சிவவைகி என்ன பண்ணுறார், கைலாயத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்து சிவபெருமான் ஆலயத்தை ஒன்றா வந்து வழிபட்டு வந்ததார். அப்படி வரும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பசு வந்து பசு கும்பலாக நின்று கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னே சுந்தரநாதர் பார்த்துட்டு அதுக்கு அருகே வராரு. வந்து பார்த்தா அங்கே அந்த மாடு மேய்க்கிற இளைஞனை வந்து மூலன்ற இளைஞன் இறந்து கிடக்கிறான். இவன் மாடு மேய்க்கிற இறந்து கிடந்ததை துக்கத்தாங்க அந்த பசங்களாம் அழுகிறதை பார்த்து இந்த சுந்தரனார் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து யோக வித்தை தெரியலையா, கூடு விட்டு கொடுப்பாய் வித்தைலாம் தெரியும். அப்போ வந்து தன்னுடைய ஆன்மாவை எடுத்து அந்த மூலன்ற உடம்புக்குள்ளே செலுத்துறாரு.
செலுத்தி மூலனை உயிர் பெற செய்து அந்த மூலன் வழியாக என்ன பண்ணுறாரு, அந்த பசுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு மீண்டும் தன்னுடைய இடத்துல சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு என்ன பண்ணுறாரு, மூலனாகி சுந்தரநாதர் என்ன பண்ணுறாரு, தவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது மூலனுடைய மனைவி அவர் வீட்டுக்கு அழைக்கிறாங்க. வீட்டுக்கு அழைச்சின்னு அப்படியே வர முடியும், அவர் மூலன் இல்லையே. அப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் என்ன பண்ணுறாங்க, மூலன் சிவயோகா அடைச்சின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது மூலனோட மனைவி அப்படியே போயிடுறாங்க. இப்படி இங்கே தான் போயிடுறாங்க. அங்கே தான் திருமூலராக ஆகிட்டு திருமூல பெயர் மாற்றம் பெற்ற சுந்தரநாதர் அங்கே தான் திருமுறை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆண்டுக்கு ஒன்ற 3000 திருமந்திரத்தை எழுதின இடமும் இந்த கோமுக்தி ஈஸ்வர ஆலயம் தான். அது மட்டும் இல்லை, இங்கே யாரெல்லாம் வழிபடுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, உமாதேவியர், தர்மநந்தி, முசுகுந்த சக்கரவர்த்தி, செவ்வாய், அகத்தியர், அக்னி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், கோச்செங்கோட்டையன், இப்படி பல பேர் இங்கே வழிபட்டு இருக்கிறாங்க. முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கிறாங்க. மிகவும் மிகவும் நமக்கு ஞானத்தை போதிக்கிற இடமா இந்த திருவாடுதுறை ஆலயம் விளங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சகல தோஷங்களையும் இந்த ஆலயம் நமக்கு நிவர்த்தி செய்யுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சென்று மாசிலாமணி ஈஸ்வர கோமுக்தி ஈஸ்வரை வணங்கி அங்கே பார்வதி தேவி காட்சியளிப்பாங்க. வணங்குங்க. வணங்கி வாழ்க்கை எல்லா வளமும் பெறுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.